மார்னிங் 7 to 12:30 என்னோட ரியல் மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஷாலி டேல்ஸ். இப்போ ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. இப்போ கொஞ்ச நாளாக ஜிம் போகிறத கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். முன்னாடி ஏன் ரெகுலராக ஃபாலோ பண்ணலன்னா, பிரதீப் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் நான் மட்டும்தான் கிரியாவை பார்த்துக்கணும். அவளை கூட்டிகிட்டு ஜிம் வாக்கிங்கில் சத்தியமாக போக முடியாது. இப்போ தங்கச்சி இருக்கனால கொஞ்ச நேரம் அவள் பார்த்துக்குவா, நான் ஜிம் வாக்கிங் தனியாக போகலாம். இது நிறைய உமன்ஸ்க்கு ரிலேட் ஆகும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் மீ டைம் கிடச்சா நல்லாயிருக்கும். எனக்கு வீட்டில் சப்பாத்தி மாவு இருக்குது, இவங்களுக்கு தோசை தான் வேணும்னு சொன்னாங்க. ஸோ தோசை மாவு வாங்கிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்தா 2 பேரும் தூங்கிட்டுருக்காங்க. எவ்வளவோ எழுப்பி பார்த்தேன், ஆனால் எந்தருக்கு மாதிரி தெரியல. ஓகே, நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு ரெடி ஆகிட்டு வந்தாச்சு. ஃப்ரீயாக முழிச்சிட்ருக்கிறப்போ அவ்வளோ சத்தமாக இருக்கும் வீடு. அப்படியே தூங்க போனதுக்கப்புறம் பார்த்தா வீடே லைப்ரரியாக மாறிடும். நான் மட்டும்தான் இருப்பேன். என்னடா இவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது, எப்போ தான் எந்திரிச்சு வருவா அப்படின்ட்டு இருக்கும். இன்றைக்கி தான் அதிசயமாக கிரியா நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எந்திரிச்சிருக்கா. எப்போவுமே நான் சாப்பிட உட்காந்தா இன்னாட்டி சாப்பிட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக அம்மா அப்படின்னு எந்திரிச்சு வருவாள். அதை சொல்லி இதை சொல்லி எப்படியோ அவளை ப்ரஷ் பண்ண கன்வின்ஸ் பண்ணி ப்ரஷ் பண்ணி முடிச்சாச்சு. நான் கிச்சனுக்கு தோசை ஊற்ற வந்துட்டான். உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு தோசை பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கும் என் தங்கச்சிக்கும் அவ்வளோ பிடிக்கும். தோசை ஊற்றுறதெல்லாம் ஒரு தெரப்பி அப்படின்னு சொல்லி போனாங்க. பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் 3 வேளையும் தோசை தாங்க அப்படின்னு சொன்னால் கூட ஹாப்பியாக தோசை சாப்பிடுவோம். சுட தோசை ஊற்றி சர்வ் பண்ணுறதுல எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். பிரியாவுக்கும் அன்றைக்கி தோசை தாங்க. அவளுக்கு ஸ்பெஷலாக எதுவுமே சமைக்கலை. நாங்கள் சாப்பிட்றதே மோஸ்ட்டாக இப்போல்லாம் அவள் சாப்பிட்றான். அவளுக்கும் எங்களை மாதிரி தோசை நல்லா பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் மெலீஸாக பேப்பர் தோசையாக தான் சாப்பிடுவாள். இன்றைக்கி என்னமோ நல்ல மூடில் இருக்கான்னு நினைக்கிறேன். அவளே நானே சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் போங்க, யாரும் பக்கத்தில் வராதிங்க அப்படின்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. இப்படி தான் என்னோட மார்னிங் போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், விஷாலி டீல்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். வில் see in the next video. Bye bye.